கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மாலை மன்னாவில் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்கான மன்னா பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனம். 1 Peter chapter 1 verse 21. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேலிருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அதாவது, நாம் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்து தேவன் மேலில் நாம் இணைப்பு உருவாவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று முந்தின வசனத்தில் எழுதின அந்த பேதுரு இப்ப என்ன எழுதுறாரு? நம்மளுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி, அதாவது நம்ம விசுவாசம் என்பது இப்பொழுது நாம் வாழுகின்ற நாட்களில் இருப்பது. நம்பிக்கை என்ன? அது எதிர்காலத்தை குறிச்சது. விசுவாசம் ஃபார் த பிரசன்ட், ஹோப் ஃபார் த ஃபியூச்சர். இந்த இரண்டையும் எதுல வச்சிருக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புனதுனால. இந்த பேதுரு இதை எழுதுற பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்துல பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் 24வது வசனத்துல, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கை 3வது அதிகாரத்துல 15வது வசனம் பாருங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அதிலே 26வது வசனம், அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். என்ன சொல்றாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். அதனால உங்களுக்கு இப்ப வாழுகின்ற உங்களுக்கு இப்பொழுது விசுவாசமும் அவரை மகிமைப்படுத்தினால வரப்போகிற மகிமையின் மேல் நம்பிக்கையுமாய் இருக்க வேண்டும் என்று. ஏன்னா அவர் எழுப்பினது மாத்திரமல்ல, நம்பிக்கையும் கொடுத்தாருன்னு. 1 தீமோத்தி 3வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகாமேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அப்ப என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில ஏறெடுத்து கொள்ளப்பட்டது என்னன்னா, எபேசியர் 1வது அதிகாரம் 20-21 சொன்னது போல சகல அதிகாரங்களும் சகல துரைத்தனங்களும் எல்லாமும் அவருடைய பாதப்படிக்கு கீழாக போடப்பட்டு சபை என்கிற சரீரத்திற்கு கொடுக்கப்பட்டு அந்த சபை என்கிற சரீரத்திற்கு அவர் தலையாக இருக்கிறார் என்று சொன்னதின்படி இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால என்ன நடக்குது? நம்ம தேவனோட இணைப்பு பற்றோம். அது மாத்திரமல்ல, நமக்கு விசுவாசத்தை நம்பிக்கையும் கொடுக்கிறாரு. எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து பிதாவாகிய தேவன் எழுப்பிட்டாரு. இப்ப இதுல இருந்து நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார், அவர் மரிப்பார், அவர் உயிர் தழுவார் என்று ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றையும் பிதாவாகிய தேவன் நிறைவேற்றினதை இங்கு பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். என்ன காரணம்? அவரு அப்படி நிறைவேற்றினவர் 2ஆம் வருகையை குறித்து 1ஆம் வருகையை குறித்து சொன்னதை காட்டிலும் 2 மடங்கு தீர்க்க தரிசனங்கள் அதிகமாய் உரைக்கப்பட்ட அந்த நிச்சயமான அவருடைய வருகை நிறைவேறும் என்பதை இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப நீங்களும் நானும் இந்த வசனத்தை கேட்க எப்படி பண்ண போறோம்னா, நம்மளுக்கு ஆண்டவர் முன்னாடி சொன்னதை நிறைவேற்றினாரு. அப்ப நிச்சயமா அடுத்து சொன்னதையும் முழு நிச்சயமா நிறைவேற்றுவாரு. அவர் மகிமையில வருவாரு, நம்மளை மகிமையில எடுத்து கொள்ளுவாருன்னு சொல்லி நம்ம முழு நிச்சயத்தோடு வாழ்வதற்கான ஒரு நம்பிக்கையும் அவர் கொடுக்கிறாரு. அதைத்தான் இங்க சொல்றாரு. ஏன்னா இப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு மகிமையில் நாமும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற ஒரு சந்தோஷத்தோட, அந்த ஒரு எதிர்பார்ப்போட, அந்த ஒரு முழு நிச்சயத்தோட, அந்த ஒரு பூரண நம்பிக்கையோடு வாழக்கூடிய மக்களாய் வாழ நமக்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஏன்னா தேவன் சொல்லி செய்யாமல் இருப்பாரோ?
நிச்சயமாக செய்வார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாட்களில் யாரெல்லாம் விசுவாசத்தில் குறைச்சலா இருக்க அவர்கள் எல்லோரும் உம்மேல் வைத்திருக்க விசுவாசத்தின் மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனோடு இசைவு பெறவும், ஆண்டவரே நீங்கள் வரப்போகிறீர்கள், மகிமையில் வந்து எங்களை எல்லாம் சேர்த்து கொள்ளப் போகிறீர்கள் என்ற திட நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு தேவ கிருபையும் எங்கள் தேவன் கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். அப்படி செய்வதற்காய் நன்றி நன்றி ராஜா. ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.